ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம சூர்யாவை இப்போது டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அதாவது இங்கே ஏற்கனவே வந்து போயின்னா நம்ம சூர்யா இருந்துட்டு நந்தினி இதுக்கப்புறம் வந்து போயின்னா எல்லாமே எனக்கு நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு பக்கம் அருணாச்சலையாகவும் இருந்துட்டு இங்கே பார் நந்தினி நடந்தது எல்லாமே நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நீயும் சூர்யாவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும், அதுதான் வந்து போயின்னா என்னோடய ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அருணாச்சலையா அதாவது என்னோட டேட் என்ன சொல்கிறாரோ அதன்படி கண்டிப்பாக வந்து போயின்னா நான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அடுத்ததான் நம்ம சூர்யா இருந்துட்டு இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான். அடுத்ததாக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு குட்டி ப்ரப்போசல் நடக்குது. அதாவது இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியோட மனசுக்குள்ளே சூர்யா சாரை அந்தளவுக்கு அதாவது சார் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம சூர்யா சார் இருந்துக்கிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி, உன்னோட கழுத்தில் தாலியை கட்டினதுக்கு மொதல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்னோடய அம்மாவை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணா இருக்கலாம், ஆனால் அதே சமயம் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே வந்து ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சூர்யாவும் நந்தினியும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.